தெற்கை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வடமாகாண விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களுக்கான நியமனம் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தவுள்ளதாக ஆளும் கட்சி உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் வடமாகாண சபையின் 33வது அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்ததாக அங்கிருக்கும் அவரது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வடமாகாண சபையின் 33வது அமர்வு கைதறியுள்ள பேரவைச் செயலகத்திலே இன்று காலை 9:30 மணியளவிலே ஆரம்பமாகியது. வடக்கு மாகாண சபையிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு 3 உறுப்பினர்கள் தெரிவாகி இருந்தார்கள். அவர்களுக்கு பதிலாக 3 இன்று பதவியேற்க இருந்த நிலையில் அவர்கள் இன்று பதவியேற்கவில்லை. தொடர்ந்து வடக்கில் உள்ள விவசாய உதவியாளர்களை நியமிப்பதற்கு தெற்கில் உள்ளவர்களை கொண்டு நிரப்புவது தவறானது என்ற யோசனை ஒன்றை கொண்டு வந்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜெயதிலக. இதன்பொழுது உரையாற்றிய வடமாகாண சபை ஆளுங்கட்சி உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் வடக்கில் வழங்கப்பட்டுள்ள தெற்கில் உள்ளவர்களின் நியமனங்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டார். அல்லதுவிடில் ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்துவோம், இது ஒரு அபாயகரமான அறிவிப்பு, இந்த நடவடிக்கைக்கு முதலமைச்சர் தலைமை தாங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய வடமாகாண விவசாய அமைச்சர் போனா ஐங்கரநேசன் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். இதன்பொழுது உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் தவராசா தேர்தல் வரையிலும் நியமனங்களை இடைநிறுத்துமாறு அரசிடம் கோரியிருந்தோம், ஆனால் நிறுத்தவில்லை, இனியாவது இந்த நியமனத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறினார். இதன் இறுதியில் பதிலளித்த அவைத்தலைவர் CVK சிவஞானம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து அடுத்த மாதம் இடம்பெறுகின்ற அமர்வில் மீளாய்வு செய்வோம் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து தேநீர் இடைவேளைக்காக சபை ஒத்திவைக்கப்பட்டது. இதன்பொழுது ஆளுங்கட்சி உறுப்பினர் GT லிங்கநாதன் வடமாகாண சபையில் கொண்டுவரப்பட்ட பிரேரணைகளில் அதிகமானவை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து தனது உடலில் 12 வினாக்களை ஒட்டிக்கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். மீண்டும் சபை ஆரம்பமாகிய பொழுது 7 பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டு அவற்றில் 6 பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணியளவில் சபை ஒத்திவைக்கப்பட்டது. நியூஸ் செய்திகளுக்காக கைதறியிலிருந்து கதிராமத்தையன் ரஜினிகாந்தன்.